வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 மாதமாகவே, ஒரு வருஷமாகவே ஜென்மசனி போய்கொண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட போகிறாங்க. அத்தகைய ஒரு நிலைமையில பாருங்க, குரு வந்து 4 இருக்கக்கூடிய குரு 5லிருந்து ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியையும் பார்க்கும் பொழுது ஜென்ம சனியின் கோர அமைப்புகள் குறையுது. எப்பவுமே ஒரு உச்ச குரு வந்து ஒரு சனியை பார்க்கும் பொழுது சனியின் கோர விஷயங்கள், சனியின் அழுத்தங்கள், சனியின் பாவத்துவங்கள் குறையுது. அப்படிங்கிறப்ப ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் கடந்த 3-4 மாசமா இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பண விஷயத்துல டைட்டு, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மைண்டு கான்சன்ட்ரேஷன் வரனால நண்பர்களிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. அதே மாதிரி மூத்த குடிமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ், இதுன்ட்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இளம் தம்பதியினர் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இல்லாத ஒரு அமைப்பு, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள். வியாபாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஆகிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒர்க்கு டைட்டு, நல்ல பாஸ் இல்லாமல் நமக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, எப்படா வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு ராசியையும் சனியையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மாற்றங்களே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக, மனம் சாந்தமாகிற மாதிரியும், சில வாழ்க்கை சூழல் மாறுற மாதிரியும், கொஞ்சம் பணம் வரவு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மாறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு பேசிடுறது, அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஷார்ப்பாக பேசுறது, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மீனராசிக்காரர்கள். மற்றபடி இந்த குரு மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. ராகு 12ல் இருக்கார், கேது வந்து 6ல் இருக்கிறார். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தா அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நம்ம மனம் சாந்தத்துடன், மன நிம்மதியுடன், கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், ரெஸ்ட்லெஸ்னஸ் குறையிற மாதிரியும், இதுவரை பதட்டமாக இருக்கிறக்கூடிய மைண்டெல்லாம் கொஞ்சம் சாந்தம் அடைகிற மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, அது வேலை சூழலாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில ஃப்ளோவுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து பிறக்குது, இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.